வணக்கம். விரைவில் நடைபெறவுள்ள டிஆர்பி மற்றும் டிஇடி தேர்வுக்கு பயன்படும் வகையில் சைக்காலஜிலேருந்து முக்கியமான கேள்வி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். மனிதனுள் தேங்கி கிடக்கும் வெறுப்பு, கோபம் போன்றவை தாங்க முடியாத கட்டத்தில் வெடித்து சிதறும் நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டீரியா. அகவய தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அகமுகர். மனிதனை அகமுகர், புறமுகர் என வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யுங்கு. மனதின் முக்கியமான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா நனவிழி நிலை. அட்ரினல் சுரப்பிகள் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகங்களுக்கு மேல். பொதுநிலை அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஃப்சி தான். அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். தன்னெறி அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கார்ல் ஆர் ரோஜர்ஸ். உளப்பகுப்பாய்வின் ஒரு பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா கனவு ஆய்வு. வழிகாட்டலின் மையப்பகுதி பொருள் யாது? தனிநபர் நலம். ஒருவரது நடத்தை பிறழ்வுகள் ஏதுமின்றி பிறரோடு இணைந்து போவது இணங்கி நடத்தல் என்று பெயர். இதனை வரையறுத்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மார்கன் கிங்கு. கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகள் கூறியவர்களில் மிகச்சிறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோன்ஸ். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இஜி வில்லியம்சன். நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க. கல்வியின் மையமாக செயல்படும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டல். அறிவுரை பகர்தலில் மையமாக செயல்படும் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா நேர்காணல். நன்றி.